குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட்டில் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து மெயினாக கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சரி ஆன்சர் மட்டும் எழுதிங்க. 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆன்சர் மட்டும் எழுதிக்கிங்க. நம்ம இப்போ கரண்ட்டில் ஏபி தான் பார்த்துட்ருக்கோம், ஏபிஎன் லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் த ஃபார்முலா ஃபார் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். அதாவது நம்பர் 1லேருந்து 1, 3, 5 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு n நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்போ அது வரைக்கும் எத்தனை ஆட் நம்பர் இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50னா 50 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது அதுக்கான ஷார்ட்டான ஒரு ஃபார்முலா நம்ம வச்சுருந்தோம். அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதுங்க. ஸோ n ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணால் அதுக்கு என்ன ரிசல்ட் வரும், அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஏபியில் இருக்கக்கூடிய அந்த சீக்வென்ஸ் ஜென்ரலாக எழுதுவோம் இல்லைங்களா, அந்த சீக்வென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அண்ட் nth டேர்ம் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதுங்க. நெக்ஸ்ட், sum of n and natural numbers. n natural numbers. நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4ன்னு சொல்லி n நம்பர்ஸ் வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. n/2 ப்ராக்கெட்குள்ள a + an இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. n/2 இன்ட்டு a + an. anங்கிறது லாஸ்ட் டேர்ம், nth டேர்ம். அப்படின்னா இந்த ஃபார்முலா எதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஒன் + 3 + 5 + 7 அப்படி கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 29. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 1 + 3 + 5 + 7 அப்படி டாட் 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 கடைசி நம்பர் வந்து 29. அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணால் ரிசல்ட் என்ன வரும்? அதே மாதிரி 1 + 2 + 3 + 4 + அப்படி கடைசியாக 10 வரைக்கும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ஆன்சர்? ஓ, அடுத்தது ஒரு ஏபி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6, 10 அப்படி போயிட்டுருக்கு. 2, 6, 10 போயிட்டுருக்கு. அப்படின்னா 20வது டேர்ம் என்னவா இருக்கும்? A20 என்னவா இருக்கும்? 2, 6, 10 அப்படின்னு அந்த ஏபி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்படின்னா A20 எவ்வளவா இருக்கும்? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். நீங்கள் இப்போ டக்குன்னு போட முடியுது போடுங்க, இல்லைன்னா எழுதிட்டு ஒரு 2 மினிட்ஸில் போட்டுருங்க. 8th கொஸ்டின். லென்ஸ் ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம். லென்ஸ் ஃபார்முலா. 9th ஒன்
Draw the symbol of variable resistor. Variable resistor. வேரியபிள் ரெசிஸ்டருக்கான சிம்பிள் வரீங்க. அண்ட் 10th ஒன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு டேபிள் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு டிவைஸோடைய பவர் ரேட் பார்த்தீங்கன்னா 800 வாட். 800 வாட். அது எத்தனை மணி நேரம் ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 கிலோவாட் ஹவர் யூனிட் வந்து கன்சியூம் பண்ணும். ஒரு டிவைஸோட பவர் ரேட் 800 வாட் அப்படின்னா அது எத்தனை மணி நேரம் ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிற எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணும். இதுதான் கொஸ்டின். முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்கஷன் வந்து ஈவினிங் உங்களுக்கு இதே ஒரு ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும். அதில் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் உங்களுக்கு கூடவே டெஸ்ட் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன். அதையும் ஈவினிங் 7:30 to 8:30 முடிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.